போட்டு நேரம் போயிட்டாங்க. சரியா? பாஸ் பண்ணி காட்டிட்டு ஆக்சிலேட்டர் கூட ஆக்சிலேட்டர் கூட ஆக்சிலேட்டர் கொடு ஆக்சிலேட்டர் கொடுப்பா நல்லா ஃபுல்லாக கொடு. Stop. No. ரெண்டுமே பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு பண்ணியும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படியே வை யாருங்க லைட் சென்ட் பண்ணு எடுத்துக்க வீடியோ எடுத்துக்கோ. எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்ப்பா. பேட்ரி எடுத்துக்கோ. பேட்ரி வந்து 12 volt 7 Ah lead acid rechargeable battery. So 2 batteries in series connection. So அப்போ 24 volt 7 ampere. Series பண்ணுறப்போ voltage really on ampere same. So அப்போ 7 ampere. இங்கே வந்து கண்ட்ரோல் யூனிட் இது ஆக்சிலேட்டர் இது டிசி முக்கி. ஸோ இது எக்ஸிஸ்டிங் ஆன் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் இருக்கிறப்ப வோல்டேஜ் வந்து டிசி மோட்டர் போகும். இது பிஎம்டிசி மோட்டர், பெர்மனன்ட் மேக்னட் டிசி மோட்டர். 12 volt 250 watts 1500 RPM. அப்போ உள்ளே வந்து கியர் போட்டிருக்காங்க. கியர் போட்டு கம்மி பண்ணியிருப்பாங்க. ஒரு 600 RPM அந்த மாதிரி ஒரு பண்ணுறப்ப பண்ணியிருப்பாங்க. ஸ்பார்க்கியர் உள்ளே இருக்கும் கியர்ஸ். இதுக்குள்ளே கியர் இருக்குது. கியர் மோட்டர் இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட் அது 1:3 ரேஷியோ. நெக்ஸ்ட் சைக்கிள் ஓடுது. இது ஜென்ரேட்டர் 12 volt 40 watts பெர்மனன்ட் மேக்னட் டிசி ஜென்ரேட்டர், பிஎம்டிசி ஜென்ரேட்டர். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வரும். அதை வந்து பேட்டரி ஸ்டோர் ஆகும். அதான் செல்ஃப் சார்ஜ். பெடல் பண்ணுறப்ப சார்ஜிங் ஆகும். நெக்ஸ்ட்டு சார்ஜ் ஆன பிறகு கீ ஆன் பண்ணி போகலாம். அதே மாதிரி பேட்டரி எக்ஸ்டர்னலாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சார்ஜரை வச்சு எக்ஸ்டர்னலாகவும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். இது வந்து நார்மல் சைக்கிளில் நம்ம இந்த மெக்கானிசம் பண்ணிக்கலாம். இதுதான் செல்ஃப் சார்ஜ் எலக்ட்ரிக் பைசைக்கிள். Speed.